ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. மாவு நல்லா வாசனை வரணும், அதே சமயம் கலர் மாறக்கூடாது. தீஞ்சு போகாமல் அடுப்பை மிதமான தீயில் வச்சு வறுத்தெடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் லட்டு. இல்லைன்னா மாவு தீஞ்சு போச்சுன்னா கருகின வாசனை வந்துடும் லட்டு. அதனால் பொறுமையாக வறுத்துக்கணும். அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். A few minutes later. இப்போ பாருங்கள், மாவு நல்லா வறுபட்டுருது, நல்லா வாசனை வருது. இதை தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். A few minutes later. இப்போ பாருங்கள், வேர்க்கடலையோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டேன். இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலையே நல்லா அரைச்சாச்சு, நல்ல பவுட்ரு மாதிரி வந்துடுது. இப்போ நம்ம